வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து தக்காளி உப்புமா. ஸோ அந்த தக்காளி உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் இன்கேஸ் ரோஸ்டட் ரவா நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினா கூட நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உப்புமா வந்து நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கலர் மாறக்கூடாது. ஸோ விடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் நல்லா அதோட பச்சை வாடை போகணும். நல்லா ஒரு ஸ்மெல் வரும் நம்ம வறுக்கும் போது. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதை. ஸோ இது நல்லா தோல் உரிகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இது ஆறினோன்னே நம்ம வந்து தோல் உரித்து 2 பாதியாக உடச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து அதே கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. கடுகும் சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். அடுத்ததாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்குங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் இது கூட வந்து நம்ம வறுத்து தோல் உரித்து வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து 2 பாதியாக உடச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ அது வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்புலாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும் நம்மளுக்கு உப்புமாவில் இதெல்லாம். ஸோ இதெல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி ஸ்லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நீட் வாட்டத்தில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அதில் இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம இது கூட வந்து 1 கொத்து அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நம்ம உப்புமாவுக்கு. நல்லா வந்து வெங்காயத்தை வந்து பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பழுத்த தக்காளி வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி உப்புமாவுக்கு வந்து தக்காளியோட ஃப்ளேவரும் கலர் தான் நல்லா ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அது ஈஸியாக வந்து இப்போ தக்காளியும் வந்து வெந்து குழஞ்சிடும். ஸோ தக்காளி வந்து நல்லா வெந்து குழற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வெந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்புமாவுக்கு. ஸோ 1 கப்பு ரவைக்கு வந்து 2.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ எந்த கப்பில் நீங்கள் ரவையை அளந்தீங்கோ அதே கப்பில் வந்து 2.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள். அப்புறம் இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் இது உங்கள் கிட்டே இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வெறும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ அந்த டைமில் வந்து மசாலாவோட பச்சை வாடையும் நல்லா வந்து போயிடும். இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு தண்ணி. அது மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் கூட நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து சேர்த்துக்கலாம். ரவையை வந்து ஃபுல்லாகவே ஒரே டைமில் சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்க்கும் போதே வந்து இது மாதிரி கலந்து விடுங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு உப்புமாவில் வந்து எந்த கெட்டிப்படாது, லம்ஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போதே வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு மொத்த ரவையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபுல் ரவையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ நல்லா வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும். எங்கேயுமே வந்து கெட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து டக்குன்னு லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து சமமாக வந்து பரப்பி விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து லோலே வச்சுருங்க இந்த ஸ்டேஜ்லேருந்து. இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ரவை வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும்ன்ட்டு சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், நம்ம ரவைலாம் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. நம்ம உப்புமாவும் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. சூப்பரான கமகமான வாசனையோடு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், நம்ம உப்புமாவும் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஸோ நல்லா வந்து சூப்பராக வந்து நம்ம உப்புமா வந்து நல்லா உதிரியாக இருக்குது.
பார்க்கறதுக்கும் கலரும் நல்லா சூப்பராக இருக்குது, வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. இது கூட இன்னும் ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இது உப்புமாவுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. அந்த சூட்லேயே வந்து அந்த நெய்யும் வந்து உருகிடும். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வாங்க இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான வித்தியாசமான ஒரு தக்காளி உப்புமா வந்து வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போயுமே ரெகுலர் உப்புமா செய்வோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்ல ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி, டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.